நான் அதான் நான் சொல்லவே தேவையில்லைண்ணா. கூலி படம்னா தலைவர் படம்னாலே வைப்பாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே டிக்கெட் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோலாம் காலி ஆகிடும். எங்களுக்கே டிக்கெட் கிடச்சா போதும், புண்ணியமாக போவோம். எங்கேயாவதுனாலே நல்லாயிருக்கும். அதுவும் கூலி இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் வேறு தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிட்டு வருது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஒரே படத்தில் ஒரே ஸ்க்ரீனில் வேறு காமிப்பாங்க. எல்லாம் மலையாளம்லேருந்தும் சோபின்லாம் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அனிருத் வர மியூசிக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. நார்மல் படத்துக்கே அவ்வளோ வைப் இருக்கும். தலைவர் படம் வேறு. எல்சியூ இல்லைன்னு லோகேஷ் கனகராஜே இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வந்துட்டு கமல்ஹாசனோட பொண்ணு வந்துட்டு இங்கே ஸ்ருதிஹாசன் வந்திருக்கனால தெரில. மேபி இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா இவங்க மேபி எல்சியூவில் அவங்க பொண்ணாக இருக்கலாம், இன்னொரு பொண்ணாக இருக்கலாம்னு ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கு. பட் எல்சியூ இல்லை, மேபி சொல்ல முடியாது. எல்சியூ இல்லைனா பென்ஸோட வேணால் கரெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அதான் லோகேஷ் கனகராஜ் ஸ்பெஷாலிட்டியே. ஆமாம், ஏன்னா இப்போ ஆமீர் கான் வந்துட்டு அவரோட சித்தாரே சாமின் பேரோட இதில் கூட எஸ்கேவை வந்துட்டு டேக் பண்ணியிருந்தார். அது எதுக்குன்னு தெரியல. அதனால் எஸ்கே கூட கேமியோ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் அது இன்னும் சரியாக தெரியல. ஆனால் லோகேஷ் கனகராஜ் படம்னாலே ரெட்ரோ சாங்கும் அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேமியோ இருக்கும். அதுதான் லோகேஷ் கனகராஜ் சிக்னேச்சர் மாதிரி. அதனால் சொல்லவே தேவையில்லைண்ணா. கண்டிப்பாக நான் பெரிய நாகார்ஜுனாவும் நடிக்கிறாங்க. தெலுங்குவோட சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய எல்லாருமே ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் தான். என்ன ஒரு குறைச்சல்னா நம்ம ஊர் சூர்யா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த ரேஞ்ச் ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் ஹிட்டுன்றது ஏற்கனவே தெரிஞ்சது தானா. எவ்வளோ 1000 கோடியா 500 கோடியான்னு தான் மேட்டரு. கூலி வந்து எப்பயுமே சூப்பர் ஸ்டார்னாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும் மற்ற நடிகர்களை விட. இது இன்னும் போயிட்டே தான் இருக்குது. அவர் வந்து 75 இயர்ஸ் ஆனாலும் இன்னும் சின்ன பசங்களுக்கு இன்னும் கிரேஸ் குறையில. என்ன ஒருத்தனா இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தால் தான் இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்க போகுது. எல்லார் வீட்லேயும் எங்களை விட்டு படத்துக்கு போக போகிறீங்களான்னு போகிறாங்க. அதை கொஞ்சம் இது பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலலாம் கூட இந்த மாதிரிலாம் படம் வந்திருக்கு. ரஜினி படம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் சின்ன வயசில். இப்போ எங்கள் பசங்க ரஜினி படத்துக்குன்னு அவங்கள விட்டுட்டு போனோன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் சின்ன பசங்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ மிகப்பெரிய வெற்றி பெறும் இது. கலெக்ஷன் பாதிப்பு வராது. உண்மைதான் அது. இப்போது வீட்டில் தான் பிரச்சனை. கலெக்ஷனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து பசங்களை விட்டுட்டு போக முடியாது. அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போ நாங்களாம் இருக்கிறோம். எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போ சிட்டிகளெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் வந்தேன், அது கூட ஏ சர்டிஃபிகேட்டு, அதனால் பசங்களை அலோவ் பண்ண மாட்டோம், சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ வசூலை பற்றி எப்பயுமே குறையல. அது இப்போயே வந்துருச்சு. கலெக்ஷன் முடிஞ்சிச்சு எல்லாமே. ஆமாம், இல்லை சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு கிரேஸ் ரசிகர் இருக்காங்க. அது வந்து மாறவே மாறாது. இப்போ இன்றைக்கி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். கேரளாவில் கேட்டை திறக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்படி டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படி ஓடுறாங்க. ஆமாம், நான் சின்ன வயசில் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரஜினி படம் இப்போது தலைவர் படத்துக்கு எப்போயுமே கேட்டை திறந்தோடனே முட்டி மூடி ஓடும், தலைமையிலலாம் நடப்பாங்க. மன்னன் சீன் அவரே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சீனு அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன். இது இன்றைக்கி அந்த கேரளா தியேட்டரை பார்த்தோன்னே மிரண்டுட்டேன் நான். அப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் பாருங்கள். கேரளாலேயும் அந்த லெவல்னால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் பாருங்கள். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வசூல் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் இதுன்னு தெரில நம்மளுக்கு. அது இது பண்ணால் தான் தெரியும். கண்டிப்பாக அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஆமாம், இதில் ஒரு மல்டி ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதர் ஸ்டேட்டில் வந்து அவங்க மல்டி ஸ்டார்ஸ் அந்த ஸ்டேட்லேயே இருந்தால் கூட ரஜினிக்காக தான் பார்ப்பாங்க. அவங்களாம் அப்புறம் தான் சரி அவங்க நடிச்சிருக்காங்களே நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. தவிர ஃபஸ்ட்டு ரஜினி தான், அவருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாரும். அவங்க காம்பினேஷன் எப்பவுமே ஹிட் ஆகும். அது வந்து ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அனிருத் மியூசிக் வந்து இப்போ இருக்கிற கிரேஸில் வந்து எல்லா சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வந்து சின்ன பசங்க வருவாங்க. எல்சியூ வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து சேர்க்க மாட்டார். அப்படி ஒரு நினப்பு எனக்கு. ஏன்னா அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது வந்து 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு தான் பண்ணுவார் லோகேஷ். அது மட்டும் டெஃபினட்டாக 2 பேருக்கு சொல்லாமல் பண்ண மாட்டார். எல்சியூன்றது வந்து கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் சொல்லிட்டு தான் பண்ணுவார். அது உண்மைதான். அது அவரே சொல்லியிருப்பார்.
லோகேஷ் கனகராஜ் அப்படி பண்ணுற மாதிரி இந்த ஐடியா இருந்தால் தலைவர் வச்சு பண்ணுவார். அவங்க 2 பேருமே பண்ணுவாங்க. அந்த 2 காம்பினேஷன் தான் இன்னும் எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டில். பல வருஷம் ஆகுது அவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணி. இப்போ கூட இதில் சில டைலாக்ஸ் எல்லாம் கமல் சார் ஓவர் வாய்ஸ் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இருக்கலாம், எதிர்பார்க்குறாங்க, அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கொஸ்டினே இருக்கக்கூடாது. வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தலைவர் லைஃப்பில் தோல்வியே கிடையாது. இல்லைண்ணா, அது வந்துட்டு உங்களுக்கு ஹிந்தியும் இந்த ஆடியன்ஸும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஹிந்தி கூட இங்கே பார்ப்பாங்க, பட் நம்ம தமிழ் ஆளுங்க அவ்வளோ ஹிந்தி படம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வித்தியாசம் வராது. இல்லைண்ணா, சான்ஸே இல்லைண்ணா. வார் 2லாம் வந்துட்டு கூலி விட தாண்டறதுக்குலாம் சான்ஸே இல்லைண்ணா. கூலி தான் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் வரணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது. என்னண்ணா? கண்டிப்பாக 1000 crore தான். லோகேஷ் கனகராஜே பாக்ஸ் ஆஃபீஸோட காசு பார்க்கக்கூடாதுன்றனால ஊருக்கு கிளம்பிடுறாரு. கண்டிப்பாக வரோண்ணா. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் எல்லாரும் உள்ளே வந்து பார்க்க தானே செய்வாங்க. அது ஒன்றும் இப்போ நம்ம லோக்கல் தியேட்டர்லேயே தலைவர் படம்னா லோக்கல் தியேட்டர் தான் நிறைய பேர் வருவாங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு காமிங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. நான் 18 தான் இருந்தாலும் அங்கே போக முடியாது. ஆனால் யூஸ்வலாக தலைவர் படம்னாலே ஃபேமிலி தான் வந்துட்டு பிவிஆர் அங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் தான் பிரச்சனை வரும், ரொம்ப ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. பட் அதான் நான் சொல்லவே தேவையில்லை, அதிகமாக தான் வரும் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம். கூலி பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. வந்தால் ஷோ போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஆமாம்மா. ஃபேவரெட் ரொம்ப ஃபேவரெட்னா எந்த அளவுலாம் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருக்கோம். அவெல்லாம் ஸ்டைல் பண்ணுறதுலாம் பார்ப்போம். பார்த்துருக்கேம்மா, எல்லா படமும் பார்த்துருக்கேன். அவர் யங் டைரக்டரு, சூப்பர், மாற்றி யோசிச்சு பண்ணுறாரு. அவர் படம்லாம் நல்லாயிருக்கும். எது அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வரும். செம்ம. அவங்களாம் யாரை மறக்க முடியும்? அவங்களும் நல்லா நடிக்கிறவங்க தான். பேன் இண்டியா ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம். போட்டிலாம் இருக்காது, சமமாக பார்ப்பாங்க. இதுவும் அங்கே ரிலீஸ் ஆகும்ல, போட்டியெல்லாம் இருக்காது, வாய்ப்பே இல்லை. அவங்க சேனலில் அவங்க படம் பார்ப்பாங்க, இந்த சேனலில் அவங்க படம் பார்ப்பாங்க. எல்லா பக்கத்துலையும் இவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க, இவருக்குன்னு வந்துடுவாங்க. வார் ரித்திக் ரோஷன் தானே, அவங்க அப்பா டைரக்ஷனில் பகவான் தாதா நடிச்சிருக்காரு அவர். அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, சமமாக தான் பார்ப்பாங்க. சூப்பர், சந்தேகமே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் இருக்கார், இவர் இருக்கார், கூட்டணி மறுபடியும் வரேன். சூப்பர் தான். வணக்கண்ணா. கூலி ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் படம் வந்து எப்போதுமே மாஸ்னா, அதில் எந்த இதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் மாஸ்னா. அது லோகேஷுடைய இதில் வரும்போது ரொம்ப வி ஆர் ஆல்வேஸ் வாட்சிங். ரொம்ப எதிர்பார்த்துட்டு. லோகேஷ் கனகராஜ் அவருக்கு என்ன, அவர் எப்போதுமே ஆல்வேஸ் மாஸ்னா. கைதியிலேருந்து ரொம்ப இதுவான இருக்கிறாரு. அவரையே நான் ஃபஸ்ட் டே பார்த்துள்ளாரு. லோகேஷன் இல்லை, சூப்பர் ஸ்டார் படம் எப்போ யாரும் ஃபஸ்ட் ஷோ. நல்லா தான் எதிர்பார்க்குறது. அது மெயின் அமீர் கான், நாகார்ஜுனா கரெக்டாக நல்லா இருக்குதுன்னு மெயின் இதில் பார்த்துல, அதனால் நல்லா இருக்குது எதிர்பார்க்குறேன். அனிருத் சொல்லவே வேண்டாம், தலைவருக்கு இது. அவர் இப்போ ஜெயிலேருந்து ரொம்ப மாஸ்னா.
அதான் சொல்ல சூப்பர் ஸ்டார் வந்து நார்த் சைடு சவுத் சைடு எல்லா இடத்துலையுமே சூப்பர் ஸ்டார் தான். அது நீங்கள் நான் நார்த்லேனா வந்துருக்கல, நான் மும்பையில் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டாருக்கு பெரிய மாசு. ஆல் இந்தியா இஸ் சூப்பர் ஸ்டார் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி சார். மாஸ்ன மிகப்பெரிய வெற்றினா, அதில் சந்தேகமே இல்லை, மிகப்பெரிய வெற்றினா. எப்படியோ நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், அப்படியே மாஸாக காமிக்கிறானுங்க, ஒரு மாதிரி ஹை லெவல் ஆக்ஷன் ரேட்டட் படம்னாலும் சொல்கிறானுங்க. ஸோ எப்படியோ 100% ஆக்ஷன் பேஸாக தான் இருக்கும். ஸ்கிரிப்டிங்கில் வந்து லோக்கியோட எல்லா படத்துலையுமே பீக் பாயிண்ட் என்னன்னா ஆக்ஷன் ப்ளஸ் ஸ்கிரிப்டிங்கு, இது ரெண்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமா எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி யங்ஜன் கேரக்டர்ஸ் கம்மி, இதில் 50 வயசுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் பண்ணுறோம். இப்போ சத்யராஜா இருக்கட்டும், நம்ம தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே 50+ கேரக்டர்ஸ் தான். அதனால் அந்த ஒரு சீனியாரிட்டி, அதாவது யங் பிளேயர்ஸ் யங்கான ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஓல்டான ஆக்டர்ஸ்னாலே அது முடியும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறானுங்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செம்மையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம், இதில் இருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால அந்த லிமிடேஷன் இருக்குது, எல்லாராலுமே பார்க்க முடியாது. அதனால வார் 2க்கு இதுக்கு கம்பேரிசன் ஆகாது. பட் அது இருக்கலாம். அதே மாதிரி என்டிஆரும் இருக்கார் அந்த படத்தில். ஆனால் வந்து இந்த படத்துக்கு ஒரு இது இருக்கும், இந்த படம் நம்ம காலிவுட்லேயே ஒரு பீக் லெவலாக இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த படம். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருக்கலாம். தெலுங்குலேருந்து எடுத்திருக்காங்க, மாலிவுட்லேருந்து மலையாளம்லேருந்து எடுத்திருக்காங்க, நம்ம சத்யராஜ் இருக்கார், தலைவர் இருக்கார், மல்டி லெவல் கேஸ்டிங்கு. அதனால நம்ம என்ன வேணால் எப்படி வேணால் படம் போகலாம். ஆனால் ஹை லெவல் ஆக்ஷன், ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் இருக்கும்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்.